ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.3ல் 6ஆம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க. 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் மீது, இந்த கனசதுரம் இருக்கு, இந்த கனசதுரத்தினுடைய பக்கங்கள் எல்லாமே 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர், அது மீது ஒரு அரைக்கோளத்தை வச்சிருக்காங்க, பொருத்தி வச்சிருக்காங்க. அப்போ அந்த பொருத்தி வச்சு பின்னாடி பார்க்கும் பொழுது இந்த மொத்த உருவத்தினுடைய, இந்த மொத்த திண்மத்தினுடைய புறப்பரப்பு என்னன்னு பாரு. அப்ப கீழே முதல்ல இந்த கனசதுரத்தினுடைய புறப்பரப்பு பார்த்துடலாம், அரைக்கோளத்தின் புறப்பரப்பு பார்த்துடலாம். பட் இந்த கீழே அரைக்கோளத்துல இருக்க இந்த வட்டம் அந்த கன சதுரத்தின் மீது தான் உட்கார்ந்துருக்கு. அப்ப அந்த ஸ்பேஸ் நம்ம எடுத்துடும். இது உட்கார்ந்துருக்க அந்த பரப்பு 2 டைம் வர்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? இந்த வட்டம் எது மேல உட்காந்துருக்கு? அந்த கனசதுரத்தின் மேல உட்காந்துருக்கு. அப்ப அந்த கனசதுரத்தின் மீது உட்காந்துருக்கு. ஆல்ரெடி அந்த கனசதுரத்துல அந்த பரப்பையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பரப்பை நம்ம என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். அப்போ எடுத்துட்டோம்னா இதனுடைய வலைப்பரப்புல இந்த கீழே இருக்க அடிப்பரப்பை தூக்கிட்டோம்னா இந்த கனசதுரத்தின் பரப்பையும் பிளஸ் அந்த அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு மைனஸ் அடிப்பரப்புன்னு போட்டால் இந்த திண்மத்தின் புறப்பரப்பு கிடைச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கனசதுரம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த கனசதுரத்தின் மேல இந்த பேனாவை நான் வைக்கிறேன்னா பரப்பு அப்படிங்கிற இதனுடைய பரப்பு ரெண்டு ஒட்டி இருக்க பரப்பு டபுள் டைம்ஸ் வரும். அதை ஒரு டைம் நம்ம எடுத்துடும். ஓகே, பார்க்கலாமா? திண்மத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் டு கனசதுரத்தின் புறப்பரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வலைபரப்பு மைனஸ் அடிப்பரப்பு, அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. இந்த கனசதுரத்தின் பக்கம் கொடுத்துட்டாங்க, பார்த்தாலே தெரியுது கம்ப்ளீட்டா அந்த அரைக்கோளம் அந்த பக்கத்துக்கு கரெக்டா பொருந்துற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய விட்டமும் இந்த கனசதுரத்தினுடைய பக்கமும் சமமா இருக்கு. படத்திலிருந்து அரைக்கோளத்தின் விட்டம் ஈக்குவல் டு கனசதுரத்தின் பக்கம், அந்த மாதிரி தான் இருக்கு அந்த அரைக்கோளம். கனசதுரத்தின் பக்கம் என்னது? 7ன்னு கொடுத்துருக்காங்க. கனசதுரத்தின் பக்கம் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். பக்கத்தை நம்ம ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கனசதுரத்தின் பக்கம் ஏ ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ 7 சென்டிமீட்டர். அப்போ விட்டம் 7 சென்டிமீட்டர்னா ஆரம் என்னது? 7/2 எழுதி வச்சுக்கணும். எல்லா டேட்டாஸும் ரெடி பண்ணி வச்சு தான் ஃபார்முலாக்குள்ளே போகணும். ஸோ திண்மத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம்? கனசதுரத்தின் புறப்பரப்பு. கனசதுரத்துக்கு என்ன ஃபார்முலா? 6 ஸ்பேஸ் இருக்கும், 6 முகங்கள் இருக்கும். ஒவ்வொரு முகமும் சதுரம் சதுரமா 6 முகம் இருக்கும். சைடுல 4, மேல 1, கீழே 1, மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். 6 முகமுமே சதுரமா இருக்கும். சதுரத்தின் பரப்பளவு பக்கம் விட்டு பக்கம் ஏ ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஸோ 6a² பிளஸ் அரைக்கோளத்தின் வலைபரப்பு 2πr² மைனஸ் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு πr². ஓகே, இந்த 2 πr² இந்த ஒரு πr² போச்சுன்னா வெறும் πr². இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஆரம் என்னது? 7/2, பக்கம் 7. நாற்பத்தி 9 77/2 38.5 கூட்டி போட்டு இவ்வளவு சதுர சென்டிமீட்டர். ஓகே, எது? அந்த கனசதுரத்தின் மேல் அரைக்கோளம் கவுத்தி இருக்க அந்த திண்மத்தின் பரப்பு. சதுர சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடும், எதுனாலும்.